ஹாய் காய்ஸ், திருத்தை சிவா அவரோட லேட்டஸ்டான ஒரு இன்டர்வியூ ஒன்று வந்திருக்கு. அந்த இன்டர்வியூல நம்ம விஸ்வசம் படத்தை பத்தியும் நம்ம தலையை பத்தி நிறைய விஷயங்கள் அவர் சொல்லிக்கிறாரு. அதுல என்ன விஷயம்னா, நம்ம தளபதி விஜய் சாரை வச்சு படம் பண்றதுக்கு ஏதாவது ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்கான்னு கேட்டதுக்கு நம்ம திருத்தை சிவா அவர்கள் என்ன சொல்லிக்கிறாரு தெரியுமா? விஜய் சாரை வச்சு படம் பண்றதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாமே இருக்குது, டெஃபினட்டா நீங்க அந்த மாதிரி ஒரு படம் நீங்க எதிர்பார்க்கலாம் தான் நம்ம திருத்தை சிவா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் சார் எல்லாமே நான் வெளியெல்லாம் எங்கேயாச்சும் எல்லாமே பார்த்தாலும் அவர் சூப்பராவே என் கூட பேசுவாருன்னு தான் சொல்லிக்கிறாரு. நான் பொதுவாவே நம்ம தளபதி விஜய்னா யாரை பார்த்தாலும் நல்லா தான் பேசுவாரு. விஜய் சார் எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். கண்டிப்பா அவரு கூட நான் படம் பண்ணுவேன் தான் நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் சொல்லிக்கிறாரு. இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. பட் இவர் இந்த மாதிரி எல்லாம் சொன்னதுக்கு கண்டிப்பா நடக்கிறதுக்கும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி சிறுத்தை சிவா அவர்கள் நம்ம தளபதியை வச்சு ஏதாவது படம் எல்லாமே பண்ணா எப்படி இருக்குங்கிறத கீழே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சிறுத்தை சிவா தமிழ்நாட்டுல ஒரு பிகெஸ்ட் ஹீரோ. நம்ம தல அவர்கள் கூட கிட்டத்தட்ட 5 to 6 வருஷம் கிட்ட ஒர்க் பண்ணிக்கிறாரு. தொடர்ச்சியா 4 படம் கண்டினியூஸா தமிழ்நாடுல ஒரு பிகெஸ்ட் ஹீரோ தல அவரு கூட கண்டினியூஸா அவரோட 4 படம் இவர் பண்ணியிருக்காருன்னா, சிறுத்தை சிவா அவர்கள் பண்ணியிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு டைரக்டரா இருப்பாரு, எவ்வளவு பெரிய கம்ஃபர்டபுளா இருப்பாருங்கிறத நீங்க யோசிச்சுதான் பாக்கணும். ஏன்னா ஒரு தலைங்கிறது ஒரு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஹீரோ. அவரு கூட அவரோட ஒரு 4 படம் தொடர்ச்சியா பண்ணியிருக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய யாரு? சிறுத்தை சிவா. ஏன்னா அப்படின்னு சூப்பரா தான் அவரோட படங்கள் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா சிறுத்தை நீங்க எல்லாருமே எவ்வளவு தடவை பார்த்தாலும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். நான் அந்த மாதிரி ஒரு படம், அப்புறம் வீரம் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. எனக்கு எல்லாமே வீரம் எல்லாமே பிடிச்சிருக்கு. என் வேதாளம் சொல்லவா வேணும், வேற லெவல்ல காட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விவேகம் கொஞ்சம் ஃபிளாப்னு எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறேன். பட் எனக்கு எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப, அதாவது ரொம்ப முக்கியமான படம் எல்லாமே சொல்றதுக்கெல்லாமே இல்ல, ஒரு சூப்பரான ஒரு ஆவரேஜான படமா தான் எடுத்துக்கிறாங்க. இப்ப விஸ்வாசம் வரப்போகுது. இதெல்லாமே தொடர்ச்சியா நம்ம தலையை வச்சு 4 படம் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இன்னும் தலையை வச்சு கண்டிப்பா பண்ணுவேனும் நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் இந்த ஒரு இதுல சொல்லியிருக்கிறாரு. நம்ம தளபதி வச்சு படம் பண்ணா கண்டிப்பா சூப்பரா இருக்கதான் சான்ஸ் இருக்கு. ஏன்னா சிறுத்தை சிவா அவரோட படம் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாஸ் என்டர்டைன்மெண்ட் தான். அந்த மாதிரி தான் நம்ம தலையை வச்சு ஒரு 4 படமும் பண்ணிக்கிறார். அது எல்லாமே சூப்பரான படங்கள் தான் பண்ணியிருக்காரு. அண்ட் இனிமேல் அடுத்த படம் கிட்டத்தட்ட ஒரு சிவகார்த்திகேயன் அவர் கூட பண்ணார்தாவும் இந்த ஒரு இதுல இன்டர்வியூல சொல்லிக்கிறார். அந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்துட்டு இருக்கு சிவகார்த்திகேயன் அண்ணா கூட பண்றதுக்கு பேச்சு நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. தளபதியை வச்சு படம் பண்ணுவேன் சொல்லிக்கிறாரு. எப்ப பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாருன்னு எல்லாமே தெரியாது. அண்ட் ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இனி இது மாதிரி வீடியோஸ் அப்படியே நியூஸ்க்காக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த சிறுத்தை சிவா அந்த இன்டர்வியூ லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிறேன், வேணா போய் பாருங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் என்னமோ இருக்குது. பட் ஒரு லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் ஒரு 5 மினிட்ல என்னமோ தான் நம்ம தளபதி பத்தி என்னமோ பேசுறது அந்த ஒரு இது, அந்த சீன் அங்கதான் இருக்குது. வேணும் போய் பாத்துங்க. அண்ட் ஓகே கைஸ், ஆல் இஸ் வெல். இனி நிறைய வீடியோ சொல்லலாம், உங்களை சந்திக்கிறேன்.